55 நாள்ல 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்படி முடியலன்னா இந்த பாதி மீசை எடுத்துறேன்னு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு 18வது நாள். வாங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த வாழ்க்கை இருக்குது பாத்தீங்களா, அது உங்களை போட்டு மெதி மெதி மெதின்னு மிதிச்சிருக்கும். உங்களால எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு மிதிச்சிருக்கும். ஏதோ ஒரு காரியம் உங்க கைக்கே வந்து விழுந்துரும் நினைச்சிட்டு இருந்தாலுமே அது கை நழுவி கீழே தான் விழுந்துரும். அந்த காலகட்டத்தில் தான் இப்ப நான் மாட்டின்னு இருக்கிறேன். நானும் ஒவ்வொரு நாளும் ஓட்டிடலாம்னு சொல்லிட்டு பார்த்து நிக்கிறேன். முடியவே மாட்டேங்குது. போட்டு பொரட்டி 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 அடிக்குது. முடியல. இன்னைக்கு நல்லதா போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு ஆர்டர் கொடுக்க போற இடத்துல கொஞ்சம் சிக்கம் ஆயிட்டு கஸ்டமர் கொஞ்சம் மண்டை சூடாகி விட்டாங்க. அதனால அந்த ப்ராடக்ட் எடுத்து வந்து திருப்பி பிக்கப் பண்ண இடத்துல கொடுத்துட்டேன். நான் கொடுத்துட்டு அதுலேருந்து டென்ஷனாக அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். அதுலேருந்து ஓட்டவே இல்லை. போர்ட்டரில் 369 ரூபா ஓட்டியிருக்கோம். ஊபரில் 343 ரூபா ஓட்டியிருக்கோம். ரேபிட்டோவில் 260 ரூபா ஓட்டியிருக்கோம். ஓலாலாம் இன்னைக்கு எதுவுமே ஓட்டல. இது எல்லாத்தையுமே கூட்டினா 972 ரூபா வருது. அதுலேருந்து பெட்ரோல் காசு 260 ரூபா மைனஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சாப்பாடு காசு ஒரு 60 ரூபா மைனஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னா 652 ரூபா ஓட்டியிருக்கோம். நேற்று வரைக்கும் நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னா 23,697 ரூபா ஓட்டியிருக்கோம். இன்னைக்கு ஓட்டினதை கூட்டினா 24,349 ரூபா வருது. நம்ம 18 நாளைக்கு 24,349 ரூபா ஓட்டியிருக்கோம். நம்ம 18 நாள் வரைக்கும் 32,760 ரூபா ஓட்டியிருக்கணும். ஆனால் நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னா 24,349 ரூபா ஓட்டியிருக்கோம். இன்னும் 8,411 ரூபாய் அதிகமாக ஓட்ட வேண்டியது இருக்கு. இருக்க இந்த எக்ஸ்ட்ரா ஓட்ட வேண்டிய அமௌண்ட் அதிகமாயினே போதே தவிர குறைய மாட்டிருக்கு. நானும் எவ்வளோதான் ட்ரை பண்றது. அமௌண்ட் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் எப்படி 55 நாளுக்குள்ள டார்கெட் அச்சீவ் பண்றேன்றத என்னோட வீடியோ தொடர்ந்து பாருங்க.